அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் குக்கிங் வீடியோ எதுவுமே பார்க்க போகிறது இல்லை, ஒரு கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு எங்கள் அம்மா வாய்ஸ் ஓவர் கொடுக்கல, நான் தான் கொடுத்துட்டு போகிறேன். ஏன்னா அந்த கிராஃப்டை பண்ணதே நான் தான். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் எல்லாருக்குமே சில்ட்ரன்ஸ் டே விஷஸ் சொல்லிக்கிறேன். ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. நான் என்ன கிராஃப்ட் பண்ண போகிறேன்னா, ஃபோம் ஷீட்டை வச்சு ஒரு சூப்பரான பர்ஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஒரு ஃபோம் ஷீட்டோ க்ளூ கன்னோ இருந்தால் போதும், ஈஸியாக இந்த பர்ஸை செஞ்சுடலாம். ஆக்சுவலாக இந்த பர்ஸை நான் எனக்காக பண்ணலை, என் ஃப்ரெண்டோட சிஸ்டர்ஸ்க்கு பர்த்டே, அதுவும் ட்வின் சிஸ்டர்ஸ். அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க தான் இந்த பர்ஸ். ஷாப்பில் கிஃப்ட் வாங்கி கொடுக்காம நானே பண்ணால் ஒரு மெமரபுளாக இருக்கும்னு நான் நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த கிராஃப்ட். நான் இன்னைக்கு 2 பர்சஸ் பண்ண போகிறதுனால 2 கிளிட்டர் ஃபோம் ஷீட்ஸ் எடுத்திருக்கேன். ஒன்று பிளாக், இன்னொன்று சில்வர் கலர். அதில் ஒரு ஷீட்டை எடுத்து 2 சைட்லையும் 4 சென்டிமீட்டரில் மெஷர் பண்ணிக்கிட்டேன். அதை அப்படியே இந்த மாதிரி ஜாயின் பண்ணி சிசரால் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததை தனியாக வச்சுக்கலாம். இப்போ பேலன்ஸ் இருக்கிற ஷீட்டில் ஃபர்ஸ்ட் நான் சைஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தான் நான் பர்ஸ் செய்ய போகிறேன். ஸோ ஒரு பென்சில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டேன். ஷீட்டோட 2 கார்னர்ஸ்லேயும் இந்த மாதிரி ஒரு கர்வ் ஷேப் போட்டு கட் பண்ணிட்டேன். கட் பண்ணாமல் பிளெயினாக அப்படியே கூட விடலாம், பட் ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ நான் கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த ஷீட்டை இந்த மாதிரி ஈக்குவலாக டிவைட் பண்ணி கட் பண்ணிட்டேன். இப்போது இந்த ஷீட்டை ஃபோல்ட் பண்ணி சைஸ் செக் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம். இப்போது இதே மாதிரி நான் இன்னொரு ஷீட்டையும் மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ டோட்டலி 2 ஷீட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போது இந்த ஷீட்ஸ் எதுக்காக அப்படின்னா, நம்ம பர்ஸ் செய்ய போது சைடில் வந்து ஓப்பனாக இருக்கும், அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு தான் இந்த ஷீட்ஸ். இந்த ஷீட்ஸை வந்து இந்த மாதிரி தான் சைடில் வச்சு க்ளோஸ் பண்ண போகிறோம் நம்ம. இதுதான் ஹாட் க்ளூ கன். நம்ம ஆல்ரெடி 2 குட்டி குட்டி ஷீட்ஸாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை இப்போ எடுத்து ஃபோல்ட் பண்ணி அதில் இருக்க கீழே சைடில் மட்டும் கொஞ்சோண்டு க்ளூ போட்டு 2த்தையும் நல்லா ஸ்டிக் பண்ணி எடுத்துடலாம். நார்மலாக இந்த கிளிட்டர் ஃபோம் ஷீட்ஸில் ஃபெவிகால் இந்த மாதிரி கம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதை விட ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணால் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆகிடும். ஸோ இனிமேட்டு நீங்கள் ஃபோம் ஷீட்டை வச்சு ஏதாவது கிராஃப்ட் பண்ணிங்கன்னா ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2மே நல்லா ஸ்டிக் ஆயிடுச்சு. அது ஸ்டிக் ஆனதுக்கப்புறம் 2த்துலையும் நல்லா ஒரு ப்ரெஸ் கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த 2 சைடும் நல்லா ஸ்டிக் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு கீழே இருக்க சைட்லேயும் 2 சைட்லேயும் க்ளூ போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பர்ஸை சும்மா ஃபோல்ட் பண்ணி பென்சிலில் லெவல் பார்த்து மார்க் பண்ணி வச்சுருந்தோம், அந்த மார்க்கிங்லேயே கரெக்டாக பார்த்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஸ்டிக் ஆயிடுச்சு. இந்த சைடில் பர்ஸோட இன்சைடில் எங்கேயுமே எந்த விதமான கேப்பும் இல்லை, நல்லா ஸ்டிக் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ நம்மளுக்கு பர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அது முடிச்சா போதும், பர்ஸ் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். நான் திங்க் பண்ண பர்ஸ்க்கு சைடில் டெக்கரேஷன் பண்ணலாம்னு, அதாவது 2 ரோசஸ் அப்புறமா 1 லீஃப். இதை பிளைனாக கூட விடலாம், பட் நான் திங்க் பண்ண டெக்கரேஷன் இருந்தால் நல்லாயிருக்கும்னு.
பட் ரோசஸ் பண்ண எனக்கு வரல. ஸோ எங்கள் அம்மா எனக்கு 2 ரோசஸ் செஞ்சு கொடுத்தாங்க. அதை பார்த்து நெக்ஸ்ட் பர்ஸ்க்கு நானே பண்ணேன். என்கிட்ட ஆல்ரெடி பிங்க் கலர் கிளிட்டர் ஃபோம் ஷீட் இருந்துச்சு. அதுலேருந்து லென்த்தியாக 2 ரோசஸ்க்கு 2 ஸ்ட்ரிப்ஸ் கட் பண்ணிக்கிட்டேன். அதை கார்னர் வரைக்கும் கட் பண்ணிட்டேன். ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது. இப்போது இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி மாற்றி மாற்றி பண்ணி அப்படியே இதை ரோல் பண்ணி லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிட்டேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோசஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நான் அதே ஃபோம் ஷீட்லேருந்து இந்த மாதிரி லீவ் ஷேப்லையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ நம்ம பர்ஸில் சைஸ் பார்த்துக்கலாம். இந்த பர்ஸில் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் எங்கே வச்சா நல்லாயிருக்கும்? இந்த பர்ஸோட கார்னரில் வச்சா நல்லா இருக்குல்ல? ஓகே, நான் இங்கேயே இதை வச்சு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம சைஸ் பார்த்து வச்ச மாதிரியே இந்த ஃப்ளவர்ஸையும் லீவ்ஸ்லையும் கொஞ்சோண்டு க்ளூ போட்டு தனித்தனியாக பேஸ்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட பர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனால் இது இன்னும் ஓப்பன் ஆயிருக்கே, இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? இதுதான் வெல்க்ரோ டேப். இது நீங்கள் எல்லா ஹார்ட்வேர் ஷாப்ஸ்லையும் ஸ்டேஷ்னரி ஷாப்ஸ்லையும் போய் கேட்டால் அது தருவாங்க. நான் இப்போ இதை இந்த மாதிரி 2 குட்டி குட்டி பார்ட்ஸாக கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ அதுலேருந்து ஒன்றை எடுத்து ஹாட் க்ளூ கன்னோட க்ளூவை கொஞ்சோண்டு போட்டு இந்த பர்ஸோட மேல் சைடில் மிடில் நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போது இன்னொன்று எடுத்துக்கிட்டு நம்ம ஆல்ரெடி ஸ்டிக் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது கூட சும்மா ஜாயின் பண்ணி இதோட பேக் சைடில் க்ளூவை போட்டு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நம்மளோட வெல்க்ரோ டேப் நல்லா ஸ்டிக் ஆயிடுச்சு. நம்ம இது பர்ஸ் மாதிரி மட்டும் இல்லாமல் ஹேண்ட்பேக் மாதிரி கூட செய்யலாம். எப்படின்னா சேம் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி ஃபைனலாக உங்ககிட்ட ஏதாவது லாங் ரோப்போ இல்லை லாங் செயினோ இருந்துச்சுன்னா அது இது கூட ஸ்டிக் பண்ணால் ஹேண்ட்பேக் ரெடி ஆகிடும். இப்போது பார்த்தீங்கன்னா சில்வர் பர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நான் பிளாக் பர்ஸ் செய்ய போகிறேன். அது பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அது எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இப்போது நம்மளுடைய பிளாக் பர்ஸும் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இது ரெண்டுத்துக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, சில்வர் பர்ஸில் வந்து நான் இந்த மாதிரி கர்வ் ட்ரா பண்ணி கட் பண்ணியிருக்கேன். பிளாக் பர்ஸில் அந்த கர்வையே அப்படியே ஆப்போசிட்டாக ட்ரா பண்ணி கட் பண்ணியிருந்தேன். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இந்த ஃப்ரண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் அது நம்மளுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். அவ்வளோதான். இப்போ நம்ம பர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கிஃப்ட் பண்ணுற டைமும் வந்தாச்சு. இது சும்மா கொடுத்தா நல்லா இருக்காதுல்ல, ஸோ என்கிட்ட கொஞ்சம் டூப்ளிகேட் மணி இருந்துச்சு. அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து இதுக்குள்ளே வச்சு நான் கிஃப்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். நம்ம பர்ஸை செஞ்சும் முடிச்சாச்சு, கிஃப்ட்டும் பண்ணியாச்சு. இந்த பர்ஸை நான் ஷார்ட் டைமில் ஈஸியாக பண்ணிட்டேன். அதோட இந்த பர்ஸை பண்ணுற போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு இந்த 2 பர்ஸ்லையும் பிளாக் கலர் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்க. நான் பண்ண கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் டேஸ்ட் மை ஃபுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.